ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. முட்டை பிரியாணி சூப்பராக மணக்க நம்ம பிரியாணி மசாலா வச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சேன். எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் என்கிட்ட இருந்து கேரட்டும் பட்டாணி அதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி போட்டு சிக்கன் ஸ்டாக் ஒரு கியூப்ஸ் போட்டுட்டு, அப்புறம் நம்ம பிரியாணி மசாலாவும் போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி எல்லாம் நல்லா கதன்னு வதக்கி புதினா தலை போடல, கொத்தமல்லி தலை போட்டேன். அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு பச்சை மிளகா போட்டிருந்தேன், அதுவும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ போட்டுட்டு 1க்கு 1.5 தண்ணி அவ்வளோதான் கொதிச்ச ஒன்று போட்டு மேலே முட்டை முக்கால்வாசி வேக வச்சுட்டு தோல் எடுத்துட்டு அப்புறம் இதில் அந்த தண்ணி கொதிக்கும் போதே போட்டு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்குறேன். இங்கே பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்கும். கம்முன்னு டேஸ்ட் பார்த்துருவோமா முட்டை பிரியாணி. ஸோ இது ஆக்சுவலாக நான் ஒரு புலாவ் செய்யணும்னு நினச்சேன். பட் அப்படியே ரொம்ப லைட்டாக ஓவர் மசாலா இல்லாமல் சாப்பிட்டு பார்க்கலாம். ஓ மை காட், வேறு மாதிரி ஒரு வெஜ்ஜு பிரியாணி. அதாவது வெஜ்ஜு பிரியாணி தான், முட்டை ஏன்னா தனியாக தானே இருக்குது, இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமான்னு நான் யாருமே நம்ப மாட்டீங்க.